என்கிட்ட ஹார்ட் ஒர்க்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. 6 to 8 ஜெப்டோ. அண்ட் ஜெப்டோவில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் விழுந்துருச்சு கரெக்டாக 6:05க்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடு தான். எப்படின்னா 6 to 8 ஜெப்டோ. அதுக்கப்புறம் ரேபிட்டோ ஓட்டலான்னு இருக்கேன். ரேபிட்டோவில் வந்து உங்களுக்கு 7 ஆர்டர்ஸ் முடித்தா 200 rupees எக்ஸ்ட்ரா தரோம் ஃபார் 3 ஹவர்ஸில். 3 ஹவர்ஸில் அசால்ட்டாக 7 ஆர்டர்ஸ் முடிக்கலாம். பட் பக்கத்தில் விழுந்தால் ஈஸியாக இருக்கும். ரொம்ப லாங்காக போச்சுன்னா முடியாது. டைம் வந்து 8 ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரேபிட்டோ ஆர்டர் ஜெப்டோ ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ ரேபிட்டோ வந்து கிளம்ப வேண்டியது. கடைசியாக 7 ஆர்டர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரேபிட்டோவில் வந்து 422 ரூபா வந்திருக்கு. நான் உங்களுக்கு சைட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா அது ஃபுல்லாக அந்த நேரம் வீடியோ எடுக்க முடியல, கிளைண்ட் இருந்ததுனால. குளிச்சுட்டு டெய்லி ஷாப்புக்கு கிளம்பி தான் டைம் ஆகிடுச்சு. டைம் இஸ் 12:30. ட்ரெயினிங் ஷாப்பில் வந்தாச்சு. தேர்ட் ஒர்க். சாரி காசு, ஒரு 10 o'clock ஜெப்டோ வந்தோம். இப்போ 12 மணி ஆகிடுச்சு. கடைசி ஆர்டர் இது கொடுத்து முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதான் என்னோட கடைசி ஆர்டர். போயிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுங்க. என்ன கொஞ்சம் லாங்கில் போட்டிருக்காங்க. ஸோ நான் நைட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ தான் வந்து ஆக்சுவலி வந்து ஜெப்டோக்குள்ளே உள்ள விட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு மணி 12:30 கட்ட ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்தேன். காலை 6லேருந்து நைட்டு 12:30 வரை நம்ம ஓட்டியிருக்கோம். நம்ம பண்ண ஜாப் வந்து ஜெப்டோ, டெய்லர் ஷாப் அண்ட் ரேபிட்டோ அண்டு குட்டி குட்டி ஆர்டர்ஸ் வேலை பண்ணுறோம். ஸோ அதனால் வந்த வருமானம் எவ்வளோன்னா, ஜெப்டோவில் 290. ஆக்சுவலி வந்து ஜெப்டோவில் 520 வர வேண்டியது. நான் 14 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அது பீக் ஸ்லாட் இருக்குது, நான் பீக் ஸ்லாட் இருக்குது. பட் நான் பீக் ஸ்லாட்டை கம்ப்ளீட் பண்ணாதனால அதில் வர இன்சென்டிவ் எனக்கு வரலை. பிகாஸ் அது என்னோடய மிஸ்டேக்ஸ். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனதுனால என்னால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ அதனால் எனக்கு 520 ரூபா வர வேண்டிய இடத்துல 290 ரூபா தான் வந்து இட்ஸ் மை ஃபால்ட். நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது டெய்லரிங் ஷாப்பில் வந்து ஒரு 600 ரூபா வந்தது. அண்ட் ரேபிட்டோ வந்து 422 வந்துச்சு. ஆக்சுவலி மொத்தம் காஸ்ட் வந்து 1312 ரூபா. 100 rupees அடிஷ்னலாக ஆல்ட்ருக்கு வந்தது. 1412 ரூபா இன்றைய வருமானம். இந்த 1412 ரூபா சம்பாதிக்கணும். நாய்ப்படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் நம்ம லைஃப்பில் வந்து எங்கேயோ இடத்துல கேட்டேன், அதிகமாக படித்து கம்மியாக வேலை பார்த்து அதிகமாக சம்பாதிக்கலாமா? கம்மியாக படித்தா அதிகமாக வேலை பார்த்து கம்மியாக தான் சம்பாதிக்க முடியுமா? பட் என் லைஃப்பில் வந்து அந்த படிப்பறிவு இல்லாமல் போச்சு. அதனால் வேறு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஹார்ட் ஒர்க். வேறு என்ன பண்ண முடியும் என்னால்? ஸோ ஐ எம் ஸ்டில் ஹார்ட் ஒர்க்கிங். என்னோடய ஹார்ட் ஒர்க் ஏதாச்சும் ஒரு இடத்துல எனக்கு கொண்டு போய் நல்ல இடத்துல போய் நிப்பாட்டும் நான் பர்சனாக நம்புறது. ஸோ நமக்கு டேலண்ட் இல்லை, நமக்கு இது தெரியாது அது தெரியாது சொல்கிறத விட உங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. கன்ஃபார்ம் வந்துடுவீங்க. ஓகே guys, குட் நைட். see you next vlog. பாய். மணி 1 ஆகிடுச்சு. கண்ணை கட்டுது தெரியுதுங்களா? நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். போதும்டா சாமி, நான் வாழ்க்கடா. சரி.